அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை பார்த்தாலாம் தெரியாது பிரதர், பார்க்க பார்க்க தான். ஆமீனா? அல்லேலூயா. நான் எங்க போனாலும் இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல சந்தோஷம் உள்ளவர்களா இருப்பார்கள் என்றால் அவங்க எங்க போனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹலோ, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை தேவ ஆலயத்துல சந்தோஷமா, தேவ பிரசன்னத்துல சந்தோஷமா, தேவனுடைய பாதத்துல சந்தோஷமா இருப்பார்கள் என்றால் அவங்க எங்க போனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தேவ சமூகத்துக்கு வந்து கடப்பாரியம் முழுங்கின மாதிரி வெறப்பா உட்கார்ந்து இருந்தோம்னா எங்க போனாலும் வெறப்பா தான் இருப்போம். அல்லேலூயா. தேவ ஆலயத்துக்கு வந்தா சந்தோஷமா இருங்க, தேவ பிரசன்னத்துல சந்தோஷமா இருங்க, தேவனுடைய பாதத்துல சந்தோஷமா இருங்க. எதனால இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் தெரியுமா? நீங்களும் நானும் பார்க்க வந்திருக்கிற நபர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த சொல்லணும்னு நான் விரும்புறேன். நான் கொஞ்சம் வித்தியாசமான பிரசங்கியாரு. நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பேசினாதான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லைன்னா பிரசங்கத்தை அங்கேயே நிறுத்திடுவேன். அல்லேலூயா. ஏன்னா நான் பல இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பல அக்காமாரெல்லாம் அண்ணாமாரெல்லாம் வருவாங்க. வந்த உடனே அக்காமாரெல்லாம் தலைமையில துணியை போட்டு தலையை கீழே போடுவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, நாம தான் உசுரை கொடுத்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றோமே, அக்கா நம்மள பிரேயர்ல சப்போர்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். எல்லாம் ஒரு நினைப்பு தான். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. வரானர் வந்த அக்கா வந்த உடனே தலைமையில துணியை போட்டு தலையை கீழே போட்ட உடனே டைரக்டா பரலோகத்துக்கே கனெக்ட் ஆயிடுறாங்க. என்ன ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரின் போது தான் தூக்கத்துல இருந்தே தலை மேல வருது. அல்லேலூயா. அதனால நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்களும் என் கூட பேசணும். ஆமீனா? நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்பெல்லாம் நம்ம ஆட்களுக்கு கிருபை கிடைச்சிருச்சு. என்ன கிருபை தெரியுமா? எவ்வளவு தூங்கினாலும் கரெக்டா அல்லேலூயா ஆமீன் சொல்றாங்க. இருக்கீங்களா? அதெல்லாம் நமக்கு கிடைச்ச கிருபைங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கிருபெல்லாம் சில பேருக்கு இருக்கு. என்ன கிருபை தெரியுமா? கண்ணை திறந்துட்டே சபைக்குள்ள தூங்குறாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. அதனால நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்களே என் கூட பேசணும். 2வது, நான் பிரசங்கம் பண்ணும்போது யாராவது என்னை பார்த்து முறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். என்னதே? பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். நீங்க முறைக்கிறது எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதே பாயிண்ட்ல இன்னும் 10 நிமிஷம் நிற்பேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுனா, ஆண்டவர் எனக்காக பேசுறீங்க, என் நன்மைக்காக பேசுறீங்க, என் ஆசீர்வாதத்துக்காக பேசுறீங்கன்னு சொல்லி பிரசங்க நேரத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் பிரசங்கம் முடிஞ்செல்லாம் உங்களுக்கு விடுதலை தேவையில்லை. பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து விடுதலைகளும் நடக்கும். அதனால்தான் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் எங்க சர்ச்சில் என்ன பண்ணுவேன்னா, எங்க பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் எழுந்து நின்று அல்லேலூயா ஆமீன்னு சொல்லி கை தட்டிட்டே இருப்பேன். ஒண்ணுமே புரியாது. அப்ப கூட எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமீன்னு சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அதுவும் எப்படி எந்த மாதிரி ஜனங்க மத்தியில போய் உட்காருவோம்னா, யார் ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்காங்க பாருங்க, ஒரு தூக்க கலப்பா இருக்காங்க பாருங்க, தூங்கி தூங்கி சர்ச்சில் செய்தி கேட்கறாங்க பாருங்க, வேணும்னு அவங்க பக்கத்துல தான் போய் உட்காருவேன். எப்படா எங்க பாஸ்டர் அல்லேலூயா சொல்லுவாருன்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எங்க பாஸ்டர் ஸ்டேஜ்ல இருந்து அல்லேலூயா சொன்ன உடனே நான் 2வது அல்லேலூயா திரும்பி அவர் காதுக்குள்ளே அடிப்பேன். அல்லேலூயான்னு அவர் தூக்கத்திலிருந்து தெரிச்சு அவர் 3வது அல்லேலூயா சொல்லுவாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் அங்க உட்கார வச்சாவே இவன் தூங்குறவன் எல்லாம் எழுப்புறான், இவன் கையில மைக்க கொடுத்தா இவன் தேசத்தை பட்டணத்தை எழுப்புவான்னு சொல்லிதான் கர்த்தர் ஒரு வேளை ஊழியத்துக்கே எங்களை அழைச்சிருப்பார் போல இருக்கு. அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் தேவ செய்திக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நிச்சயமா கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார், நம்மோடு கூட பேச போகிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க. ஆண்டவரே அப்பா, வந்திருக்கிற உங்க ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை தடுக்கிற எத்தனை வல்லமைகளே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம். தகப்பனே, தடையில்லாத வார்த்தைகள் புறப்படட்டும், அது உங்க ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.
உங்கள் நடுவே நின்று இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனா இருக்கிறேன். என்னை உங்கள் நடுவே பலப்படுத்தி நிறுத்தியிருக்கிற நேச தகப்பனுக்காக நன்றி. என்னை அருமையாய் அழைத்து இந்த இடத்துக்கு அழைத்த தேவ ஊழியருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டு சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. என்னோடு கூட யோவான் எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் பக்கம் உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 1 to 9வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். யாராவது ஒருவர் எனக்காக வாசிங்க. மீதி நபர்கள் தயவு செய்து என்ன கவனிங்க. நான் பிரசங்கம் பண்றது நிச்சயமா உங்களுக்கு புரியும். அப்படி நான் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பிரசங்கம் பண்ற என்கிட்ட கிடையாது. புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் படிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆற்றுவண்டில் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் உள்ள வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பே இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சிலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சில அற்புதங்கள் உடனடியாக நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை உடனடியாய் சுகப்படுத்த போகிறார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில உடனடியாக அற்புதங்கள் சிலருடைய வாழ்க்கையின் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுகமாக்குவாரு, குணமாக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியா உட்கார்ந்து இருக்கிறது? கையை தட்டி அல்லேலூயா, ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம படிச்ச வேத பகுதியை நீங்க பல முறை தியானிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா. பல முறை படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் ஒரு விசுவாசம் தான், ஒரு நம்பிக்கை தான். ஊழியக்காரங்களுக்கு என்ன நம்பிக்கைனா, விசுவாசிங்கெல்லாம் பைபிள் எடுத்து வீட்டில் படிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்க மாட்டா அப்படின்ட்டு. இந்த வாரம் எடுத்துட்டு போய் வச்ச பைபிள் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து தேடுவாங்களே பாருங்களேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த பைபிள் கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு பைபிளை சர்ச்சிலே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இங்க வந்து பாட்டு பாடுறது என்ன தெரியுமா? நான் வாழ்வது உமக்காக. அவர் அங்கிருந்து பாப்பார், நீ எனக்காக. அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்ல, நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்குன்னா ஒரு வேளை இருக்கலாம். ஆமீனா? அல்லேலூயா. நம்ம படிச்ச வேத பகுதியில் அற்புதமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பெத்தஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்ததாம். என்ன இருந்ததாம்? பெத்தஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்ததாம். அந்த குளத்தின் நடுவே அநேக வியாதியஸ்தர்கள் அந்த குளத்தின் நடுவே இருக்காங்க.
பைபிள் ஒரு 3 விதமான வியாதியஸ்தரை சொல்லுது. குருடர்கள், குண்டர்கள், இன்னொரு பாஷையில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு அங்கம் வளராது இருக்கிறவர்கள் சொல்லி ஒரு 3 விதமான வியாதியஸ்தரை குறிச்சு பைபிள் நமக்கு அந்த இடத்துல காண்பிக்குது. இன்னும் அநேக வியாதியஸ்தர் அந்த பெத்தஸ்தா குளத்துல இருக்காங்களாம். எதுக்காகப்பா அந்த பெத்தஸ்தா குளத்துல வியாதியஸ்தர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெத்தஸ்தா குளத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு விசேஷித்தமான குணம் இருக்கு. என்ன விசேஷித்தமான குணம்னா, ஒரு தேவ தூதன் கடந்து வருவான், கடந்து வந்து அந்த குளத்தை கலக்குவான். குளத்தை கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் முதலாவது அந்த குளத்துக்குள்ள கால் எடுத்து வைத்தா அவன் சொஸ்தமாவான். இதுதான் அந்த குளத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் பிரசங்கம் பண்றது உங்களுக்கு புரியுதா? ஆமீனா? அல்லேலூயா. அந்த பெத்தஸ்தா குளம், அந்த பெத்தஸ்தா குளத்துல அப்படியான தேவ தூதர்கள் கடந்து வந்து குளத்தை கலப்பதினாலே அநேக வியாதியஸ்தர் அந்த குளத்தில் நடுவுல படுத்திருக்காங்க. அல்லேலூயா. சரி, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் விரும்புறேன். பெத்தஸ்தானா அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? பெத்தஸ்தானா மீனிங் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. இருக்கீங்களா? பெத்தஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். என்னது? இரக்கத்தின், சத்தமா சொல்லுங்க. பெத்தஸ்தானா இரக்கத்தின் வீடு என்று பொருள். சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி இந்த காலை வேளை நான் கேட்கணும்னு விரும்புறேன். உங்களை பார்த்து யாராவது உலகத்திலே இரக்கம் உள்ளவர் யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஹலோ, என்ன சொல்லுவீங்க? என்ன மட்டும் யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 கையை உயர்த்தி தைரியமா சொல்லுவேன், உலகத்திலே இரக்கம் உள்ளவர் ஒரே ஒருவர் தான். அவர் யார் தெரியுமா? நான் பிரசங்கிக்கிற இயேசு ஒருவர்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. சரி, இயேசு உலகத்திலே இரக்கம் உள்ளவர்னா இரக்கத்தின் வீடு என்றால், இரக்கத்தின் வீடு என்றால் என்ன மட்டும் யாராவது இரக்கத்தின் வீடு எதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் டைரக்டா வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அந்த பிரதருக்கு போனை பண்ணி அவரை கூட்டு வந்து சர்ச் முன்னாடி நிக்க வச்சு அவங்கள பார்த்து சொல்லுவேன், உலகத்திலே இரக்கமுள்ள ஒரே ஒரு இடம் இருக்கு, அது எது தெரியுமா? இந்த ஆலயம் என்பதை நான் சொல்லுவேன். உலகத்திலே இரக்கமுள்ள ஒரே ஒரு இடம், நீயும் நானும் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிற இந்த தேவ ஆலயம் தான் உலகத்திலே இரக்கமுள்ள இடம். எத்தனை கஷ்டத்துல இந்த இடத்துல வந்திருப்போம், எத்தனை வேதனை இந்த இடத்துல வந்திருப்போம், எத்தனை துக்கத்துல இந்த இடத்துல வந்திருப்போம். கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு பாராட்டிய இரக்கத்தினால தானே இன்னைக்கு நானும் நம் வீட்டாரும் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கிறோம், விடுதலையா இருக்கிறோம். உலகத்திலே இரக்கமுள்ள இடம், நீயும் நானும் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிற தேவ ஆலயம். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? பெத்தஸ்தா குளம்னா இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீடு என்றால் தேவ ஆலயம். அல்லேலூயா. அந்த பெத்தஸ்தா குளத்துல ஒரு 3 விதமான வியாதியஸ்தர் இருக்காங்க. எத்தனை விதமான வியாதியஸ்தர்? 3 விதமான வியாதியஸ்தர் இருக்காங்க. குருடர்கள், குண்டர்கள், அங்கம் வளராது இருக்கிறவர்கள். அல்லேலூயா. அந்த பெத்தஸ்தா குளத்துல 3 விதமான வியாதியஸ்தர்கள் இருந்தது போல இந்த பெத்தஸ்தா குளத்திலும் இன்னைக்கும் நம் நடுவிலும் இருக்காங்கோ. பிரதர், நீங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க பாக்குறதெல்லாம் பார்த்தா. இருக்கீங்களா? அல்லேலூயா. நாங்க பாண்டிச்சேரியில இருந்தாலும் பேசுவோம், தூத்துக்குடியில இருந்தாலும் பேசுவோம். முறைச்சிங்கன்னா இந்த பாயிண்ட இன்னும் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? அந்த பெத்தஸ்தா குளத்துல 3 விதமான வியாதியஸ்தர் இருந்தது போல இன்றைக்கும் இந்த பெத்தஸ்தா குளத்திலும் 3 விதமான வியாதியஸ்தர்கள் இன்றைக்கும் சபையின் நடுவில் இருக்காங்கோ. ஆமீனா? எப்படி நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் அந்த பெத்தஸ்தா குளத்துல யார் இருந்தாங்க? குருடர்களா? சங்கீதம் 119 18வது வசனத்தை எடுத்து படிங்க. சீக்கிரம். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது ராஜா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. என்னன்னு ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே உங்க வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் தெரிந்து கொள்ளும்படிக்கு, சத்தியத்தை நான் தெரிந்து கொள்ளும்படிக்கு என் கண்களை திறந்தருளுங்கன்னு ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் எனக்கு வேதத்தில் இருக்கிற சத்தியம் தெரியலனா, வேதத்தில் இருக்கிற சத்தியம் புரியலனா, வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை என்னால தெரிஞ்சுக்க முடியலனா, நான் இன்னைக்கும் ஆவிக்குரிய குருடனா தான் இருக்கீங்களா? ஆமீனா?
இன்னைக்கு எனக்கு சத்தியம் புரியலனா, பாஸ்டர் பிரசங்கம் பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குதுனா, பாஸ்டர் பேசுற சத்தியம் எனக்கு தெரியலனா, யுவர் ஆனர் இன்னைக்கும் நான் ஆவிக்குரிய குருடனாதான் இருக்கிறேன். ஆமீனா? அல்லேலூயாவா? இரண்டாவது யார் இருந்தாங்க அந்த பெத்தஸ்தா குளத்துல? சப்பானிகள். அந்த பெத்தஸ்தா குளத்துல சப்பானிகள் இருந்தது போல இந்த பெத்தஸ்தா குளத்திலும் சப்பானிகள் இருக்கிறாங்கோ. எப்படி நான் சொல்லவா? சங்கீதம் 122 1வது வசனத்தை எடுத்து படிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியா என்னவா இருந்தா? யாரு சொல்றது? தாவீது ராஜா சொல்றாரு. என்னன்னு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்க அழைச்ச பொழுது தாவீது ராஜாவுக்கு மகிழ்ச்சியா இருந்ததான். என்னவா இருந்ததான்? மகிழ்ச்சியா இருந்ததான். இன்னைக்கு தேவாலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கா? தேவாலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்னா உங்க பாதங்கள் தேவாலயத்துக்கு மகிழ்ச்சியா வருகிறதா? இருக்கீங்களா? இன்னைக்கு தேவாலயத்துக்கு நம் பாதங்கள் மகிழ்ச்சியா வரவில்லைனா, மகிழ்ச்சியா தேவாலயத்துக்கு நம்மளால வர முடியலனா, போக முடியலனா, நாம் இன்னைக்கும் ஆவிக்குரிய சப்பானிகளாதான் இருக்கீங்களா? ஆமீனா? அல்லேலூயா. அன்னைக்கு தாவீது ராஜாவை போய் ஜனங்க கூப்பிடுறாங்க. தாவீது ராஜாவுக்கு மகிழ்ச்சியா இருந்ததான். இன்னைக்கு ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் விசுவாசி போய் சீனியர் விசுவாசி அக்கா சர்ச்சுக்கு போலான்னு வான்னு கூப்பிட்டா, ஓய் என் மூலமா ரட்சிக்கப்பட்டவ, என் மூலமா சுவிசேஷத்தை கேட்டவ என்ன சர்ச்சுக்கு கூப்பிடுறியா? நம்ம ஆளுங்களுக்கு பாத்தீங்களா போட்டியே? அல்லேலூயா. இருக்கீங்களா? தேவாலயத்துக்கு உங்க பாதங்கள் வர சந்தோஷமா வர முடியலனா, தேவாலயத்துக்கும் ஜெபத்துக்கும் தேவ சமூகத்துக்கும் உங்க பாதங்கள் சந்தோஷமாய் வர முடியலனா, இன்னைக்கும் நான் ஆவிக்குரிய சப்பானியாதான் இருக்கிறேன். ஆமீனா? இயேசு மத்தாய் 28வது அதிகாரத்துல சொல்றாரு, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கு உன் பாதம் போக மாட்டேங்குதுன்னா, எதிர்த்து வீட்டுக்கு உன் பாதம் போக மாட்டேங்குதுன்னா, உங்க மாமா வீட்டுக்கு மச்சான் வீட்டுக்கு உன் பாதம் போக மாட்டேங்குதுன்னா, நீ இன்னைக்கும் ஆவிக்குரிய சப்பானியாதான் இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது அந்த பெத்தஸ்தா குளத்துல யார் இருந்தாங்க? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு அங்கம் வளராத இருக்கிறவங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த பெத்தஸ்தா குளத்தில் அங்கம் வளராதவர்கள் இருந்தது போல இந்த பெத்தஸ்தா குளத்தில் அங்கம் வளராதவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. பிரதர் என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு கை காலெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குதான், காலெல்லாம் நல்லா இருக்குதான், எங்களை பார்த்து எப்படி பிரதர் நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? எப்படி நான் சொல்லவா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை படிங்க. சீக்கிரம், டைம் இல்ல. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களா இருக்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோமா? தனித்தனியே கிறிஸ்துவின் அவயவமா இருக்கிறோமா? இன்னொரு இடத்துல வார்த்தை சொல்கிறது, ஒருவன் என்னிலும் என்னுடைய வார்த்தை அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த பலனை கொடுப்பான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கு என்னால ஒரு பலனை கொடுக்க முடியல, ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்கு நேராக நடத்த முடியல, ஒரு ஆத்மாவை சுவிசேஷத்துக்கு நேராக நடத்த முடியல, ஒரு ஆத்மாவை தேவ ஆலயத்துக்கு நேராக நடத்த முடியலனா, ஒரு கனியை என்னால கொடுக்க முடியலனா, நான் இன்னைக்கும் அங்கம் வளராதவனாய் தான் இருக்கிறேன். இருக்கீங்களா? ஆனா இந்த காலை வேளையில உங்கள் பலவீனத்தை குறித்து நான் பேச வரவில்லை. இந்த எல்லா பலவீனத்தை மாற்றுகிற ஒருவர் இன்றைக்கு உங்கள் நடுவே இறங்கி வந்திருக்கிறார். இந்த எல்லா பலவீனத்திலிருந்து இன்றைக்கு உங்களை ஒருவர் தூக்கி எடுக்க போகிறார். இந்த எல்லா பலவீனத்திலிருந்து இன்றைக்கு ஒருவர் உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே பெத்தஸ்தா குளத்துல 38 வருஷமா ஒரு வியாதியஸ்தர் இருக்கான். எத்தனை வருஷமா? 38 வருஷமா ஒரு வியாதியஸ்தர் இருக்கான். அவனை கர்த்தர் பார்த்து, உனக்கு சுகமாக மனசு இருக்கான்னு கேட்டு, விருப்பம் இருக்கான்னு கேட்டு, அவனுடைய 38 வருஷம் உள்ள கண்ணீர், துக்கம், பாடு, கவலை எல்லாவற்றையும் தேவன் நொடி பொழுதில் மாற்றினார். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். எந்த காரியத்துக்காக பல நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக பல நாட்களாய் காத்திருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக பல நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார்.
அற்புதங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போற தலைப்பு என்ன தெரியுமா? பிரதர், நீங்க இப்பதான் தலைப்புக்கே வந்திருக்கிறீங்களா? உங்க கையில மைக்க கொடுத்து 20 நிமிஷம் ஆகுது பிரதர். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ண போற தலைப்பு என்ன தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விட்டு விடாதிருங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. விட்டு விடாதிருங்க. விடுதலை, விடுதலை நிச்சயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விட்டு விடாதிருங்க. விடுதலை நிச்சயம். அந்த 38 வருஷம் உள்ள வியாதியஸ்தன் ஒரு 4 காரியத்தை விட்டு விடாதவனா இருந்தான். எத்தனை காரியத்தை? எத்தனை காரியத்தை? அந்த 4 காரியத்தை நீங்க விட்டு விடாதவங்களா இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் விடுதலை நிச்சயம். இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் நிச்சயம். அல்லேலூயா. முதலாவது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதலாவது, விடுதலையின் ஸ்தலத்தை விட்டு விடாதிருங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. விடுதலையின் ஸ்தலத்தை விட்டு விடாதிருங்க. இரண்டாவது, விருப்பத்தை, விருப்பத்தை விட்டு விடாதிருங்க. மூணாவது, பிரயாசத்தை, பிரயாசத்தை விட்டு விடாதிருங்க. நாலாவது, விசுவாசத்தை விட்டு விடாதிருங்க. விடுதலை, விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. நான் முதலாவது என்ன சொன்னேன்? நீங்க என்னன்னா சொல்லுங்க பிரதர், எங்களையா கேக்குறீங்க? ஆமாவா? முதலாவது என்ன சொன்னா, விடுதலை ஸ்தலத்தை விட்டு விடாதிருங்க நான் சொன்னேன். அல்லேலூயா. என்னோட கூட யோவான் எழுதிய சுவிசேஷம் 5:7 படிங்க. அதற்கு வியாதிஸ்தன், அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அந்த வியாதிஸ்தன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றானா? ஆண்டவரே, என்னை குளம் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு சகாயம் செய்ய ஒரு நபருமே கிடையாது. ஆனாலும் பெத்தஸ்தா குளத்துல இருக்கான். இரக்கத்தின் வீட்டுல இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு சாயம் செய்ய யாரும் இல்லைனா கூட அவன் பெத்தஸ்தா குளத்துல இருக்கான். ஆனா இன்னைக்கு தேவாலயத்துக்கு வருகிற நம்ம ஜனங்க அந்த அக்கா ஹெல்ப் பண்ணல, பாஸ்டர் ஹெல்ப் பண்ணல, அந்த அக்கா போன கிறிஸ்துமஸ்க்கு எனக்கு லட்டு கொடுக்கல, அந்த அண்ணன் சர்ச்சுக்கு வந்தா நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விடுதலை ஸ்தலத்தை, பெத்தஸ்தா குளத்தை விட்டுறோம். இருக்கீங்களா? ஆனா அந்த வியாதியஸ்தன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. எந்த மனிதனை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை அவன் விடவில்லை. பெத்தஸ்தா குளத்துல இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது, சகாயம் செய்ய யாரும் கிடையாது, நன்மை செய்ய யாரும் கிடையாது. ஆனாலும் பெத்தஸ்தா குளத்துல அமர்ந்திருக்கான். ஆனா இன்னைக்கு தேவாலயத்துக்கு வருகிற நம்ம ஆட்கள், நம்ம ஜனங்க, அவங்க ஹெல்ப் பண்ணல, இவங்க ஹெல்ப் பண்ணல, அவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விட்டு விடுகிறாங்க. எப்படி விடுதலை நடக்கும்னு கேட்கிறேன். நீ பெத்தஸ்தா குளத்துல விடுதலை ஸ்தலத்துல இருந்தா தானே உனக்கு விடுதலை நடக்கும். நீ அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விட்டனா உனக்கு எப்படி விடுதலை நடக்கும்னு கேட்கிறேன். ஆமீனா? நான் தப்பா பேசுறேனா? என்ன மறைக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை இன்னைக்கு அநேக நேரங்கள் நாம் விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. அதனால்தான் நம் வாழ்க்கையில விடுதலைகள் இன்றைக்கு நடக்காதே இருக்குது. ஆமீனா? பாஸ்டர் கேட்பாரு, ஏமா போன வாரம் சர்ச்சுக்கு வரல? பாஸ்டரையா நீங்க சொல்ற மாதிரி இருக்கா? பாஸ்டரையா நான் ரெடி ஆயிட்டேன் பாஸ்டரையா, ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டோம் பாஸ்டரையா, சாரி எல்லாம் கட்டிட்டோம் பாஸ்டரையா, இன்னும் வீட்டுல இருந்து கிளம்பணும் பாஸ்டரையா. கிளம்புற நேரத்துல வந்துட்டாங்க பாஸ்டரையா. வந்துட்டாங்களா? யாருங்க சிஸ்டர் வந்தாங்க? யாருங்க பிரதர் வந்தாங்க? பாஸ்டரையா எங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க கொழுந்தியார் இருக்காங்கல்ல, அவங்க நாத்தனார் இருக்காங்கல்ல, அவங்க மூத்தனாருடைய பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க தம்பி மச்சான் இருக்காங்கல்ல, அவங்க மச்சானுடைய சித்தப்பன் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் பாஸ்டரையா.
ஐயோ, உங்களை தூக்கின்னு போய் பரலோகத்துல வைக்க, பரலோகத்துல தான் இருக்கீங்களா? அதுக்கு தானே பிரயாசம். எப்ப பார்த்தாலும் மச்சான் வந்துட்டான், மாமா வந்துட்டான், சித்தப்பா வந்துட்டான், பெரியப்பா வந்துட்டான்னு சொல்லி நம்ம ஆளுங்க பெத்தஸ்தா குளத்துக்கு வருவதே கிடையாது. விடுதலை ஸ்தலத்துல இருப்பதே கிடையாது. எப்படி விடுதல் நடக்கும்னு கேட்கிறேன். ஆமீனா? எப்ப பார்த்தாலும் அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் பெத்தஸ்தா குளத்தை கட்டடிச்சிடுறது. எப்படி விடுதல் நடக்கும்னு கேட்கிறேன். ஆமீனா? நீ பெத்தஸ்தா குளத்துல இருந்தா தானே விடுதல் நடக்கும். இரக்கத்தின் வீட்டுல இருந்தா தானே விடுதல் நடக்கும். நீ மச்சனை பார்த்து, மாமனை பார்த்து, சித்தப்பனை பார்த்து, பெரியப்பனை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விட்டனா விடுதலை எப்படி நடக்கும்னு கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதரை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை நாம் விடக்கூடாது. உங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை மச்சா, மாமா, சித்தி பார்த்து யாரே வந்தாலும் என்ன பண்ணு நான் சொல்லி தரேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? மச்சா, மாமா, ஆத்தி பாத்தி யாரே ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் என்ன பண்ணு நான் சொல்லி தரேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கணும். எத்தனை ஆப்ஷனு? எத்தனை ஆப்ஷனு? 2 ஆப்ஷனு. மச்சா, மாமா, நீங்க ரொம்ப நல்ல நாள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தனால கையும் ஓடல, காலும் ஓடல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல நாள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குற மச்சான், 2 ஆப்ஷன் கொடுக்குற மாப்பிள்ள. கேட்கற ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு மச்சா, மாமா, நீங்க ரொம்ப நல்ல நாள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு நாங்க தேவனை ஆராதிக்கிற நாள், தேவனை மகிமைப்படுத்துற நாள், தேவனுக்கு நன்றி செலுத்துற நாள், இன்றைக்கு நாங்க தேவாலயத்துக்கு போகிற நாள். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா பாருங்க, நாங்க வீட்டுல சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். நீங்க நல்லா பாத்துக்கங்க மச்சான், நல்லா பாத்துக்கங்க மாப்பிள்ள. இது எங்க வீட்டுடைய ஆள். என்னது? எங்க வீட்டுடைய ஆள். அது எங்க வீட்டுடைய கிச்சன், அது எங்க வீட்டுடைய பாத்ரூம், அது எங்க வீட்டுடைய பெட்ரூம். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? நாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க தேவனை மகிமைப்படுத்துற நாள், தேவனுக்கு நன்றி செலுத்துற நாள். நாங்க தேவாலயத்துக்கு போய் தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்திட்டு வரோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜாலியா சாப்பிட்டு படுத்துருங்க, இல்ல சாப்பிட்டு தூங்குங்க, இல்ல தூங்கிட்டு சாப்பிடுங்க, இல்ல சாப்பிட்டு பாத்ரூம் போங்க, இல்ல பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு விட்டது மச்சான், அது உங்களுக்கு விட்டது மாப்பிள்ள. இன்னைக்கு நாங்க தேவனை மகிமைப்படுத்துற நாள். நாங்க தேவனை மகிமைப்படுத்திட்டு வரோம். நீங்க வீட்டுல ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. வரும்போது உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காக நாங்க ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுல விட்டு நீங்க பெத்தஸ்தா குளத்துக்கு இருக்கீங்களா? இனிமேல் மச்சான் வந்தா, மாமா வந்தா, ஆத்தி வந்தா, பாத்தி வந்தா, நீ யாராவது விடுதலை ஸ்தலத்தை விட்டீங்கன்னா லாஸ் எங்களுக்கு கிடையாது. லாஸ் இருக்கீங்களா? அல்லேலூயாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஆப்ஷன் கேட்க ரெடியா இருக்கீங்களா மச்சான், மாமா? 2வது ஆப்ஷன் கேட்க ரெடியா இருக்கீங்களா? 2வது ஆப்ஷன் என்ன தெரியுமா மச்சான், மாமா? நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை விட்டும் நாங்க அங்க போறோம்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்களும் ரெடி ஆகி தான் வந்திருக்கிறீங்க, நாங்களும் ரெடி ஆகி தான் இருக்கிறோம். கிளம்புங்க, கிளப்புங்க, கொண்டு வந்து உட்கார வைங்க. அற்புதம் செய்கிறது, சுகமாக்குவது, விடுவிக்குது இயேசு. அல்லேலூயா. கொண்டு வந்து உட்கார வைங்க. அவங்கள பார்த்து சொல்லணும், மச்சா, மாமா, ஒன்னும் தப்பு கிடையாது மச்சான், ஒன்னும் தப்பு கிடையாது மாப்பிள்ள. சர்ச்சில் ரொம்ப சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு சேர்ல சும்மா உட்காருங்க. என்ன பண்ணுங்க? சும்மா உட்காருங்க. ஒன்னும் தப்பு கிடையாது. பல வருஷமா பல விசுவாசி வந்து சும்மா உட்காந்துட்டு போது, நீங்க வந்து உட்காருங்க, ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க. இருக்கீங்களா? ஆமீனா? இனிமேல் யாராவது மச்சான் வந்தா, மாமா வந்தா, ஆர்த்தி வந்தா, பாத்தி வந்தான்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடிச்சிங்க, லாஸ் எங்களுக்கு கிடையாது, லாஸ் உங்களுக்கு தான். விடுதலை ஸ்தலத்தை விட்டு விடாதிருங்க. விடுதலை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். அதனாலதான் எபிரேயர் 10:25 வசனம் சொல்கிறது. சீக்கிரம் எடுத்து படிங்க. எபிரேயர் 10:25. சீக்கிரம். சபை கூடி வருதலை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டதை போல நாமும் விட்டு விடாமல். சிலர்னா யாரு? அதான் கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரமேஷ் பிரதர் தான், அந்த சீதா அக்கா தான், அந்த மேரி அக்கா தான். அவங்க விட்டு விட்டதை போல நீங்க விட்டு விடாத. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்றதுதான் பாஸ் எங்களை கூப்பிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆமினா? என்னன்னு புத்தி சொல்லணுமா? சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு புத்தி சொல்லணுமா? கோவிடுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பின கேஸ் எல்லாம் வேற கேஸ். அவங்க விட்டு விட்டதை போல நீங்க விட்டு விடாத இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்க இருந்து நாங்க மதுரை போனோம் பாஸ்டர், மதுரைல இருந்து 30 கிலோமீட்டர் உள்ள மாட்டு தாவடி போனோம் பாஸ்டர், பத்திரிக்கை வச்சிருக்காங்க பாஸ்டர்,
கல்யாணம் பாஸ்டர், நாங்க போகணும் பாஸ்டர், நீங்க பிரேயர் பண்ணி அனுப்பிடுங்க பாஸ்டர். என்னன்னு பிரேயர் பண்ணோம்? ஆவியானவர் எங்க கூடவே வந்து எங்களை அப்படி காப்பாத்தி நடத்தணும் பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர். நாங்க இங்க இருந்து, ஆண்டவரே இவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராத கல்யாணத்துக்கு போறாங்கப்பா, நீங்க சர்ச்சில் இருக்காதீங்கப்பா, இவங்க கூட கல்யாணத்துக்கு போங்கப்பான்னு நாங்க பிரேயர் பண்ணி இவங்களை அனுப்பி விடணுமா? அப்படி நாங்க பிரேயர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டர் முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது, மாறி இருப்பாருல்ல. தம்மு துண்டு பிரியாணிக்கு இவ்வளவு பெரிய பத்திரிக்கை, இங்க இருந்து மதுரை போற நம்ம ஆட்கள் பக்கத்து லைன்ல இருந்து பெத்தஸ்தா குளத்துக்கு வருவதே இருக்கீங்களா? எப்படி விடுதலை நடக்கும்னு கேட்கிறேன். சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு, மாசத்துக்கு ஒரு முறை போட்டா எடுத்துட்டா ராபோஜனம், அடுத்த 3 வாரம் காது குத்து கருமாரி, அந்த பங்கன் இந்த பங்கன், கிளப்பு. சில ஆட்கள் வருஷத்துக்கு 2 முறை தான் வருது, ஒன்னு குட் ஃப்ரைடேக்கு, இன்னொன்னு ஈஸ்டருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துமஸுக்கும் சில பேர் வரது கிடையாது. இப்பெல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு வீட்லயே பிரியாணி செஞ்சு அவங்களே 4 பேரை கூப்பிட்டு அவங்களே கிறிஸ்துமஸ் கொண்டாடிடுறாங்க. அல்லேலூயா. நீ பெத்தஸ்தா குளத்துல விடுதலை ஸ்தலத்துல இருந்தாதானே உன் வாழ்க்கையில விடுதலை நடக்கும்னு நான் கேட்கிறேன். நீ பெத்தஸ்தா குளத்துல இல்லனா, விடுதலை ஸ்தலத்துல இல்லனா, உன் வாழ்க்கையில விடுதலை எப்படி நடக்கும்? ஆமீனா? அல்லேலூயா. அதனால பெத்தஸ்தா குளத்தை விட்டு விடாதிருங்க, விடுதலை ஸ்தலத்தை விட்டு விடாதிருங்க. உங்கள் வாழ்க்கையில விடுதலை நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்வாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த 22 வருஷத்துல ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவர் சர்ச்சை மிஸ் பண்ணதே கிடையாது. என்னதே? ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சை மிஸ் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல பல தேசத்துல கர்த்தர் அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு குறையும் இல்லாத கர்த்தர் அவரை வாழ வச்சிட்டு இருக்காரு. தேவ ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதலிடத்தை நீங்க கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு குறையும் இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதனால தேவ ஜனங்களே, உங்களை ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். அடுத்த 5 மாசம் ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணாத சர்ச்சுக்கு வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை நடக்கலனா என்ன மறுபடியும் இன்வைட் பண்ணி கேளுங்க, ஏன் விடுதலை நடக்கலன்ட்டு. இருக்கீங்களா? அல்லேலூயா. விடுதலை ஸ்தலத்துல இருங்க, விடுதலை நிச்சயம். என்ன சொன்னேன்? விருப்பத்தை விட்டு விடாதீங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 5:6 படிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்கிறார்னா, அந்த வியாதியஸ்தனை பார்த்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து கேட்கிறார். அவரு அவனே 38 வருஷமா இழுத்துட்டு கிடக்கிறான். ஆமாவா? 38 வருஷமா போராட்டத்துல கிடக்கிறான். 38 வருஷமா பிரச்சனையில கிடக்கிறான். இயேசு வந்தாரா, அவனை சுகமாக்குனாரா, குணமாக்குனாரா, அற்புதம் செஞ்சாரா, அனுப்புறானாரா தான் இருக்கணும். ஆமாவா? ஆனா இயேசு வந்து என்ன கேட்கிறாருன்னா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. நான் பேசும்போது கனடாவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதனால நான் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கர்த்தர் கேட்கிறாரு. இருக்கீங்களா? இப்ப என் கேள்வி என்னன்னா, இயேசு வந்து அவனை சுகமாக்கி அனுப்பி இருக்கணும். எதனால ஆண்டவர் அவனை பார்த்து நீ விரும்புகிறாயான்னு கேட்கிறாருன்னா எதனால கேட்டிருப்பாரு? இருக்கீங்களா? என் தலைவர் ஏதாவது கேட்கிறாருன்னா காரணம் இல்லாத கேட்க மாட்டாரு. அவர் கேட்கிறாருன்னா ஏதோ உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். அவர் எதனால அவனை பார்த்து நீ விரும்புகிறாயான்னு கேட்டார்னா, அவன் 38 வருஷமா வியாதியில இருக்கான். ஆமா. 38 வருஷமா போராட்டத்தில் இருக்கான். ஆமா. 38 வருஷமா கஷ்டத்தில் இருக்கான். ஆமா. 38 வருஷமா கண்ணில இருக்கான். ஆமா. ஆனா 38 வருஷமா அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். என்னதே? 38 வருஷமா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படின்னு அர்த்தம் என்ன? 3 வேளை சாப்பாடு கரெக்டா கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆமாவா? 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுன்னு அர்த்தம். இருக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு அர்த்தம். இயேசு எதனால அவனை பார்த்து நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார்னா,
எப்படியோ 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியா படுத்துட்டு இருக்க, இப்படியே இருந்துடலான்ட்டு உனக்கு ஆசையா, இல்ல எழுந்திருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இங்க இருந்து புறப்பட்டு போய் சாட்சியா வாழணும்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்டார். இருக்கீங்களா? எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிருமா. என்னது? மொச பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிருமா. மொச பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா தெரியும்னா நம்மளெல்லாம் பார்த்தா ஆவியானவருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களுக்கு விருப்பம் இருக்கான்றது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ வந்தோம், தலைமையில துணியை போட்ட உக்காந்தோன்னு வரமா, இல்ல விருப்பத்தோடு தேவாலயத்துக்கு வரமான்றத கர்த்தர் பாப்பாரா இல்லையா? இருக்கீங்களா? அவர் ஆராதிப்பதுக்கு விருப்பம் இருக்கான்றது கர்த்தர் பாப்பாரா இல்லையா? நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு விருப்பம் இருக்கான்றத கர்த்தர் பாப்பாரா இல்லையா? கர்த்தருடைய ஊழியரை கனப்படுத்துவதற்கு விருப்பம் இருக்கான்றத கர்த்தர் பாப்பாரா பாப்பாரா? அப்பெல்லாம் பாஸ்டர் மாசத்துக்கு ஒரு முறை கூப்பிடுவோம், பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, பாஸ்டர் பிரேயர் பண்ணுங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு மாசத்துக்கு ஒரு முறை. இப்ப வருஷத்துக்கு ஒரு முறையும் கூப்பிடுறது கிடையாது. காரணம் என்ன? கொலஸ்ட்ரால் தான். சாரி விருப்பம் இல்லதான். இருக்கீங்களா? ஆமீனா? அல்லேலூயாவா? அப்பெல்லாம் பாஸ்டர் பார்த்த உடனே அப்படியே பாஸ்டர் சோத்திரம், பாஸ்டர் சோத்திரம், பாஸ்டர். இப்பெல்லாம் பின்னாடி லைன்ல உட்காந்து பின்னாடி செய்து முடியறதுக்குள்ள எழுந்து கிளம்பிடுறோம். காரணம் என்ன? விருப்பம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேவ மனுஷனை கனப்படுத்துவதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்றத கர்த்தர் பாப்பாரா பாப்பாரா? இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆளுங்களை சாட்சி சொல்ல சொன்னா பட்டே கிளப்புவாங்க. மோசேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மோதி வரையும் சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவரே நாங்க நிற்பது கிருபை, உட்காருவது கிருபை, மூச்சு விடுவது கிருபை, கால் நீட்டுவது கிருபை, கிருபை கிருபை கிருபை, ஆண்டவரே கிருபை கிருபப்பா அப்படி கிளப்புவாங்க. பாச்சு சொல்லுவாரு, சர்ச்சில் ஒரு கூட்டத்தை நம்ம நடத்த போறோம், அநேக ஊழியக்காரங்களை அழைக்க போறோம், கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவங்க எல்லாம் கைவிடுவாங்க ஜோப்ல. நாம என்ன நினைப்போம், கர்த்தர் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் இல்ல, கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு இல்ல, கர்த்தர் இவ்வளவு கிருபையா நடத்திருக்காரு இல்ல, இவங்க கர்த்தருக்காக பெருசா கொடுப்பாங்கடா அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இவங்க ஜோப்ல கையை விட்டு ஒரு 10 நிமிஷம் சர்ச் பண்ணி கரெக்டா அந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டை ஷார்ப்பா எடுப்பாங்க. எடுத்து ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்காக விதைக்கிறோமப்பா. எது? இந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டு. மனசு இருக்கா? விருப்பம் இருக்கா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதுக்கு விருப்பம் இருக்கான்றத கர்த்தர் பாப்பாரு. விருப்பத்தோடு கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறீங்களான்றத கர்த்தர் பாப்பாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்கிறது, அதிகமாய் விதைப்பவன் அதிகமாய் அறுப்பான். ஆனா நம்ம விதைப்பதே கிடையாது இல்ல, எப்படி அறுப்போம்? இருக்கீங்களா? நான் ஒண்ணு மட்டும் இந்த காலை வேளையில் சொல்றேன், உங்களிடத்தில் இருப்பதை பார்த்து கர்த்தருக்கு விதைப்பது கிடையாது, உங்களிடத்தில் இருப்பதை கர்த்தருக்கு விதைக்கணும். அந்த எலியாவுக்கு அந்த விதவி ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, ஆனால் அந்த ஒருவேளைக்கு உள்ள சாப்பாடு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில விதைத்தாள். என்ன தெரியுமா நடந்தது? அந்த இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ராஜா வீட்டுல பஞ்சம், ஆனா மழை வருகிற வரையும் இந்த விதவி வீட்டுல அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவே கிடையாதான். நான் சொல்றேன் பாருங்க, தேவ ஊழியத்துக்காய், தேவ ராஜ்யத்துக்காய், தேவனுடைய சித்தத்துக்காய், தேவனுடைய ஊழியத்துக்காய் நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில குறைவே இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விதைப்பதுக்கு ஒரு நாள் பின்னாடி பார்க்காதீங்க, மனசார விதைங்க. எதை விதைத்தாலும் மனசார விதைங்கன்றேன். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் எப்பயுமே 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும் வருஷம். நான் போன இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குரிய கார்டு இப்பவே எடுத்து வச்சிருக்கேன். இப்பவே அந்த கார்டை எடுத்து வச்சிருக்கேன். ப்ரேயர் பண்ணிருக்கேன், அது மேல கையை வச்சு எவ்வளவு ஆஃபரிங் போடணும்ட்டு. ஒரு நார்மலா எவ்வளவு பண்ணலாம்? ஒரு 21 டேஸ் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நீங்களா இருந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு போடலாம்னு சொல்லி ஜெபிப்பீங்க. முதல்ல கொடுப்பது கிடையாது, எவ்வளவு ஜெபிப்பீங்க கையை வச்சு. ஆண்டவரே 21 நாள் உபவாசத்துக்கு இவ்வளவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் எவ்வளவு ஜெபிப்பீங்க நார்மலா? சொல்லுங்க. ஹலோ, நான் முதல்ல சொன்ன, நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பேசணும்னு சொல்லி எவ்வளவு ஒரு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், நான் எவ்வளவு தெரியுமா ஜெபிச்சுட்டு இருக்கேன்? அது மேல கையை வச்சு, ஆண்டவரே அடுத்த வருஷம் 21 நாள் ஜெபத்துக்கு நான் 1 லட்சம் ரூபாய் ஆஃபரிங் கொடுக்கணும், இப்ப இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன். அது மேல கையை வச்சு. கொடுப்பது கர்த்தருங்க. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு விதைப்பது நமக்கு என்னதுக்கு? இருக்கீங்களா?
நாம் விதைக்கிற மனசுள்ள மனிதர்களாய் மாறுவோம் என்றால் நாம் அறுவடையை காண்கிற மனிதர்களாய் மாறுவோம். அதனால தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விதைப்பதுக்கு ஒரு நாளும் தயங்காதீர்கள். அல்லேலூயா. நீங்க மனசார விதைக்கிறீங்களா என்பதை கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதுக்கு மனசு இருக்கான்றதை கர்த்தர் பார்ப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனுடைய வாழ்க்கைக்கு கொடுப்பதுக்கு மனசு இருக்கான்றதை கர்த்தர் பார்ப்பாரு. அதனால நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எதை விதைத்தாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக மனசார விதைங்க, மனசார கொடுங்க. அதன் பிரதிபலன்களை நீங்கள் மாத்திரம் கிடையாது, உங்கள் தலைமுறை அதன் பிரதிபலனை காணும். உங்க தலைமுறை அதன் ஆசீர்வாதத்தை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஊழியத்துக்கு விதைப்பதுக்கு ஒரு நாளும் யோசிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பாரு, மனசு இருக்கான்றத கர்த்தர் பார்ப்பாரு. தேவாலயத்துக்கு வருவதுக்கு மனசு இருக்கான்றத கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தர் ஆராதிப்பதுக்கு மனசு இருக்கான்றத கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தருடைய தேவ தாசனை கனப்படுத்துவதுக்கு மனசு இருக்கான்றத கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதுக்கு மனசு இருக்கான்றத கர்த்தர் பார்ப்பாரு. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எதை செஞ்சாலும் மனசார செய்யுங்க, அதன் ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு நான் விரும்புறேன். எங்க சர்ச்சுக்கு வர ஒரு ஃபேமிலி, எங்க சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்சு, எங்க சர்ச்சுக்கு வர ஒரு ஃபேமிலி, அந்த அக்காவை 1,80,000 ரூபாய் பேமெண்ட் வாங்குறாங்க. அவங்க ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எவ்வளவு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்கா மட்டும் 1,80,000 ரூபாய் பேமெண்ட் வாங்குறாங்க. அந்த ஹஸ்பண்ட் எவ்வளவு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே, எல்லா சனிக்கிழமையும் அவங்க வைஃப், அந்த ஹஸ்பண்ட், அந்த அக்கா, 2 பசங்க, 4 பேர் கரெக்டா சனிக்கிழமை 5:30 மணிக்கு சர்ச்சில் இருப்பாங்க. எங்க சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்சு. அது முழுசும் அவங்க 4 பேர் துடைப்பாங்க. சேரை துடைப்பாங்க, செப்பல் ஸ்டாண்ட துடைப்பாங்க, சர்ச் ஆல்டரை துடைப்பாங்க, மைக்கை துடைப்பாங்க, சவுண்ட் சிஸ்டம் துடைப்பாங்க, எல்லாத்தையும் துடைச்சு பாத்ரூமை துடைப்பாங்க, ஸ்டெப்ஸ் துடைப்பாங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கரெக்டா 9 மணிக்கு எங்க கையில கீயை கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலியா கிளம்பிடுவாங்க. சர்ச்சுடைய பாத்ரூமை கழுவுறதுக்கு எதுல தெரியுமா அவங்க வருவாங்க? எதுல தெரியுமா வருவாங்க? BMW கார்ல வருவாங்க. நான் ஒரு நாள் அவங்கள பார்த்து கேட்டேன், அக்கா எதுக்கா இப்படி எல்லாம் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் இதெல்லாம் பண்றதுனால தான்டா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு சர்ச்சில் ஒரு பேப்பர் விழுந்துருந்துச்சுன்னா அந்த அக்கா எடுத்து போடும் அப்படின்னு கிளம்பிடுறோம்ல. மனசு இருக்கா? தேவ ஆலயத்துக்குள்ள செய்கிற வேலை செய்வதற்கு மனசு இருக்கான்றத கர்த்தர் பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? இருக்கீங்களா? அதனால நான் உங்களை பார்த்து சொல்றேன், எதை செய்தாலும் மனசார செய்யுங்க. மனசு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். அதனால எதை செஞ்சாலும் மனசார செய்யுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்களா, மனசார வாங்க. செய்தி கேட்கறீங்களா, மனசார கேளுங்க. ஆராதிக்கிறீங்களா, மனசார ஆராதிங்க. தேவ மனுஷனை கனப்படுத்துறீங்களா, மனசார கனப்படுத்துங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்குறீங்களா, மனசார கொடுங்க. அது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால நான் உங்களை பார்த்து சொல்றேன், விருப்பத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. விருப்பத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. விடுதலை, விடுதலை நிச்சயம். விருப்பத்தை விட்டு விடாதீங்க. விடுதலை, விடுதலை. ரெண்டாவது என்ன சொன்னேன் நான்? ரெண்டாவது பாயிண்ட் கேக்குதா பின்னாடி? விருப்பத்தை, விருப்பத்தை, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விருப்பத்தா? கர்த்தருடைய தேவ மனுஷன விருப்பத்தோடு இருக்கீங்களா? ஆமீனா? அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை செய்தாலும் விருப்பத்தோடு செய்யுங்க. அது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பிரயாசத்தை விட்டு விடாதீங்கன்னு சொன்னேன். என்னோடு கூட யோவான் 5:7 படிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில், தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பே இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. இந்த வியாதி ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த வியாதியஸ்தன் என்ன சொல்றானா, ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் கிடையாது, ஆனா நான் இறங்குறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முன்பே இறங்கி விடுகிறான்னு சொல்றான். என்ன பண்றா? நான் இறங்குறதுக்குள்ள வேற ஒருத்தன் எனக்கு முன்னாடி இறங்கிடுறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையும் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அவன் குளத்தில் இறங்குவதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான்.
புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துல அந்த பெத்தஸ்தா குளத்தை கலக்குவதற்கு தேவன் தேவ தூதரை வச்சிருந்தாரு. யார வச்சிருந்தாரு? யார வச்சிருந்தாரு? இந்த காலத்துல இந்த பெத்தஸ்தா குளத்தை கலக்குவதற்கு தேவன் தேவ மனுஷரை வச்சிருக்கிறாரு. இங்கிருந்து தேவ மனுஷ ஆராதனை நடத்தும் போது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். இங்கிருந்து ஜெபத்தை நடத்தும் பொழுது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். இங்கிருந்து வார்த்தையை பிரசங்கிக்கும் போது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். நீ என்ன பண்ணுனா பிரயாசப்பட்டு இதுக்குள்ள இறங்கணும், பிரயாசப்பட்டு இதுக்குள்ள வரணும். வாழ்க்கையில விடுதலை நடக்கணும்னா இருக்கீங்களா? ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பெத்தஸ்தா குளம் கலக்கப்படும் பொழுது நீங்கள் பிரயாசப்பட்டு இதற்குள்ள இறங்கணும்ன்ற இருக்கீங்களா? ஆல் நைட் பிரேயர் நடக்குதா? தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குதா? தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். முழு இரவு ஜெபம் நடக்குதா? தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். நீ என்ன பண்ணணும்? பிரயாசப்பட்டு இதுக்குள்ள இறங்கணும். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க ஆபீஸ்ல நான் தான் பெரிய பருப்பு பாஸ்டர். என்னதே பருப்பா? என்ன மறைக்கிறீங்க? சரி கோடம்பின்னு வச்சுக்கோங்க. நான் தான் பெரிய கோடம்பி பாஸ்டர். நான் போலனா ஆபீஸ் நடக்காது பாஸ்டர். என்னதே ஆபீஸே? நான் ஒண்ணு சொல்லவா? அவர் இல்லைன்னா வாழ்க்கையே நடக்காது. ஆபீஸ் நடக்காதம்ல ஆபீஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்கள் இந்த பெத்தஸ்தா குளத்துல ஒவ்வொரு முறையும் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது நீங்கள் பிரயாசப்பட்டு இதற்குள்ள இறங்கணும், பிரயாசப்பட்டு இதற்குள்ள வரணும். உங்க வீடு தூரம் தான், பஸ் கிடைக்காது, ஆட்டோ கிடைக்காதான். என் ஆண்டவர் கால் கொடுத்திருக்காரு இல்ல, பிரயாசப்பட்டு நடந்து வாங்கன்றேன். இருக்கீங்களா? ஆமீனா? அதனாலதான் வசனம் சொல்கிறது, உன் அன்பின் பிரயாசங்களை மறந்து போவதற்கு நான் அநீதி உள்ள தேவன் கிடையாது. நான் கர்த்தருக்காக எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் பரலோகம் கனப்படுத்தும். அதனால தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த பெத்தஸ்தா குளத்தில் ஒவ்வொரு முறையும் ஜெபங்கள் நடக்க பொழுது நீங்கள் பிரயாசப்பட்டு இதற்குள்ள இறங்குங்க, பிரயாசப்பட்டு இதற்குள்ள வாங்க. உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலைகளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை கேட்டிருந்தேன். ஒரு பெரிய ஃபாரின் சர்ச், ஒரு 5000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாஸ்டர் வராரு, வந்து பிரசங்கம் பண்றாரு. இயேசு நல்லவர் அப்படின்றாரு. எல்லாரும் எழுந்து நின்று கையை தட்டி ஆமீன் அல்லேலூயான்னு சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே போகுது. பாஸ்டர் எல்லாரும் ப்ளீஸ் சிட்டர் எல்லாம் உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறார். திரும்ப இயேசு இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு சொல்றாரு. திரும்ப எல்லாரும் எழுந்து நின்று கையை தட்டி ஆமீன் அல்லேலூயான்றாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே போகுது. பாஸ்டர் திரும்ப எல்லாரும் ப்ளீஸ் சிட்டர்னு உட்கார வைக்கிறார். திரும்ப இயேசு உங்கள் நடுவே உலாவி கொண்டிருக்கிறா அப்படின்றாரு. எல்லாரும் எழுந்து நின்று திரும்ப சில பேர் எல்லாம் சேர் மேல எல்லாம் எழுந்து நின்று கையை தட்டுறாங்க. அப்படியே ஒரு 20-25 நிமிஷம் போயிடுச்சு. எதுவும் பெருசா அவர் பிரசங்கம் பண்ணல. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறா அப்படிதான் சொல்றாரு. 25 நிமிஷம் முடிஞ்ச உடனே கம்ஃபர்ட் டெஸ்டிமனி அப்படின்றாரு, சாட்சி சொல்ல வாங்கட்டு. ஒரு 800 பேர் லைனா, எனக்கு கை குணமாச்சு, கால் குணமாச்சு, கழுத்து குணமாச்சு, மூக்கு குணமாச்சு, ஏதோ குணமாச்சுன்றாங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே சரியான வெறுப்பாய் நான் போனே தூக்கி போட்டேன். ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே இது உங்களுக்கே நியாயமா? உங்களுக்கே நியாயமா? அவங்க பிரசங்கம் பண்றது உங்களை தான், நான் பிரசங்கம் பண்றது உங்களை தான். அவங்க பெருசாலாம் எதுவும் பிரசங்கம் பண்ணல. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர் தான் சொல்றாரு. நாம உசுரை கொடுத்து 1 மணி நேரம் தாறுமாறா பிரசங்கம் பண்றோம். ஒருத்தரும் கை கூட தட்ட மாட்டேன்றானே ஆண்டவரே அப்படின்னு அவரை பார்த்து நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னா, டேய் அற்புதம் நடக்கிறது பிரசங்கம் பண்றவனால கிடையாதுடா, அற்புதம் நடக்கிறது பிரசங்கத்தை கேட்கறவனாலன்னு சொன்னாரு. இங்க இருந்து ஊழியக்காரங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னு மேட்ரு கிடையாது, நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்றீங்கன்னு தான் மேட்ரு, அதை எப்படி பெற்றுக்கொள்கிறீங்கன்னு தான் மேட்ரு, அதை எப்படி அங்கீகரிக்கிறீங்கன்னு தான் மேட்ரு. இங்க இருந்து ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது பிரயாசப்பட்டு பிரசங்கத்துக்குள்ள இறங்கி பிரசங்கத்தை கேட்கணும். இருக்கீங்களா? இங்க இருந்து பிரசங்கம் வரும்போது முழங்கால் படிட்டு பிரயாசத்தோடு பிரசங்கத்தை கேட்கணும். இங்கிருந்து பிரசங்கம் வரும்போது எழுந்து நின்று கையை தட்டி அங்கீகரித்து பிரசங்கத்தை கேட்கணும். இங்கிருந்து பிரசங்கம் வரும்போது அதை அல்லேலூயா ஆமீன் சொல்லி அங்கீகரித்து பிரயாசப்பட்டு நீங்கள் பிரசங்கத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாசத்தை விட்டு விடாதீங்க தேவ ஜனங்களே. சீக்கிரத்தில் மகாராஜா வரப்போகிறார். ஊழியத்துக்காய், தேவ சித்தத்துக்காய், தேவ ராஜ்யத்துக்காய் நாம் எடுக்க வேண்டிய பல பிரயாசங்கள் என்ன இருக்கு. உங்களை பார்த்து சொல்றேன், பிரயாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்காக உங்களால முடிந்த அளவுக்கு பிரயாசப்படுங்க. எங்க பாஸ் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன்னால முடிஞ்சா செய்யு, இல்லைன்னா செய்யறவங்களோடு நில்லுன்னு சொல்லுவாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா செய்கிறவங்க தேவதாசனோடு கூட நில்லுங்க.
இருக்கீங்களா? பிரயாசப்படுங்க. உங்கள் காணிக்கை வைத்து பிரயாசப்படுங்க. உங்கள் சரீரங்களை வைத்து பிரயாசப்படுங்க. உங்களுடைய முழங்கால்களை வைத்து பிரயாசப்படுங்க. உங்கள் ஜெபத்தை வைத்து பிரயாசப்படுங்க. உங்களால் எதெல்லாம் பிரயாசப்பட முடியுமோ அதில் எல்லாத்திலும் உங்கள் தேவதாசனோடு கூட நின்று நீங்கள் பிரயாசப்படுங்க. மிகப்பெரிய விடுதலை நம் வாழ்க்கையில நடக்க போகிறது. தேவ ஜனங்களே, இந்த பெத்தஸ்தா குளம் ஒவ்வொரு முறையும் கலக்கப்படும் பொழுது இந்த இடத்துல எந்த ஜெபங்களை பாஸ்டர் ஏறெடுத்தாலும் நீங்க பிரயாசப்பட்டு இதுக்குள்ள வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலை நடக்கும். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் உங்களை சுகமாக்குவார். உங்கள் வாழ்க்கையில விடுதலைகள் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முடிச்சிருமா? முடிச்சிருமா? அல்லேலூயா. பைபிளை க்ளோஸ் பண்ணி வச்சோடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். நீங்க சந்தோஷம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் பைபிளே க்ளோஸ் பண்ணேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். கடைசியா நான் சொன்னேன், விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? விசுவாசத்தை விட்டு விடாதுங்க சொன்னேன். அந்த வியாதியஸ்தனுக்கு ஒரு பெரிய விசுவாசம். அதனாலதான் 38 வருஷமா பெத்தஸ்தா குளத்துல இருக்கான். இருக்கீங்களா? ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அற்புதம் நடக்க எவ்வளவு தாமதித்தாலும் அவன் பெத்தஸ்தா குளத்துல இருப்பான். அவன் விடுதலை ஸ்தலத்துல இருப்பான். அவன் தேவாலயத்துல இருப்பான். விசுவாசியா இருந்தா. இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா அது விசுவாசி கிடையாது, அது விஷ ஊசி. ஆமினா? விசுவாசியா இருந்துச்சுன்னா விடுதலை ஸ்தலத்தில் அற்புதம் நடக்க எவ்வளவு தாமதித்தாலும் பெத்தஸ்தா குளத்திலும் விடுதலை ஸ்தலத்திலும் காத்து இருக்கும். ஆமினா? அல்லேலூயா. ஆனா அவனுக்கு ஒரு 2 காரியத்தின் மேல விசுவாசம். அந்த 2 காரியத்தின் மேல விசுவாசம் அவன் வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரல. முதலாவது விசுவாசம் தேவ தூதன் மேல ஒரு விசுவாசம். என்னன்னு? தேவ தூதன் வருவான், குளத்தை கலக்குவான், குளத்துல நம்ம இறங்கிடலாம்னு சொல்லி தேவ தூதன் மேல ஒரு விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் மேல ஒரு விசுவாசம், தேவ தூதர்கள் மேல ஒரு விசுவாசம். அது ஒரு நாளும் அவன் வாழ்க்கையில விடுதலைய நன்மையே கொண்டு வரல. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல தேவ தூதர்கள் மேல விசுவாசம் எங்களுக்கு. அங்க போய் காலில் விடுறது, இங்க போய் காலில் விடுறது, அங்க போய் எலுமிச்சு பழம் வாங்குறது, அங்க போய் விபூதி வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது. ஐயோ 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 சாமி. ஆனா ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில அது விடுதலையை கொண்டு வரல. ஒரு நாளும் அது எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரல. ஒரு நாளும் அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. அல்லேலூயா. நான்லாம் இந்த முதல் முறையா பாண்டிச்சேரிக்கு ஊழியத்துக்காக வந்திருக்கேன். ஆனா பல முறை இந்த பாண்டிச்சேரிக்கு நான் வந்திருக்கேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமீனா? இருக்கீங்களா? தேவ தூதர்கள் மேல மனுஷர்கள் மேல வைக்கிற விசுவாசம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில விடுதலைகளை கொண்டு வராது. விசுவாசிங்க கம்மின்னு கேக்குறீங்களா? விசுவாசிங்க கம்மின்னு கேக்குறீங்களா? சர்ச்சுக்கு வர எல்லா பாஸ்ட்கிட்டையும் போன் நம்பர் வாங்குறது. கை நோவு வந்தா ஒரு பாஸ்ட், கால் நோவு வந்தா ஒரு பாஸ்ட், மூக்கு நோவு வந்தா ஒரு பாஸ்ட், கழுத்து நோவு வந்தா ஒரு பாஸ்ட். ஐயோ 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 தொல்லை தாங்க முடியல. இப்போ பார்த்தாலே பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. யார் நீங்க ப்ரேயர் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? சில பேருக்கு அந்த ஊழியக்கார் வந்து தலைமையில கையை வச்சு உப்புனா எல்லாம் கிளியர் ஆயிடுதான் பாஸ்டர். என்னதே பார்த்து கூட நீங்களும் கிளியர் ஆயிட போறீங்க. அப்ப பார்த்தாலும் தேவ தூதர் மனுஷர் மேல ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் நாம் மனுஷர்கள் மேல வைக்கிற நம்பிக்கை நம் வாழ்க்கையில விடுதலைகளை கொண்டு வராது. அது ஆசீர்வாதம் நமக்கு இருக்காதுன்ற. 2வது ஒரு விசுவாசம் அவனுக்கு. பெத்தஸ்தா குளத்தின் மேல ஒரு விசுவாசம், ஸ்தலத்தின் மேல ஒரு விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல ஸ்தலத்தின் மேல எங்களுக்கு விசுவாசம். வருஷம் வருஷம் ரெட் கலர் துணியை போட்டு ஃபேமிலியா 5 நாள் கிளம்பிடுவோம். சர்ரு பாண்டிச்சேரிக்கு 10 வருஷம் அந்த மாதிரி நான் வந்திருக்கேன். ரெட் கலர் துணியை போட்டு 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 சில பேர் எல்லாம் பிளாக் கலர் எல்லாம் போட்டு போவாங்க. சில பேர் பர்பிள். இப்ப எதேதோ போட்டு போறாங்க, எங்க போறாங்கன்னு தான் தெரியல. அல்லேலூயா. அந்த மாதிரி பல ஸ்தலத்தின் மேல எங்களுக்கு ஒரு காலத்துல விசுவாசம். ஆனால் ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில அது நன்மையை கொண்டு வரல. அது ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. அது ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரல. அல்லேலூயா. விசுவாசிங்க கம்மின்னு கேக்குறீங்களா? விசுவாசிங்க கம்மின்னு கேக்குறீங்களா? பாஸ்டர் நாங்க பாஸ்டிங் பீரியட் 3 நாள் அங்க போயிட்டு வந்தா எல்லாம் நடந்துருதான் பாஸ்டர். பக்கத்து லைன்ல இருந்து பெத்தஸ்தா குளத்துக்கு நீ வரது கிடையாது. இவர் இங்க இருந்து 3 நாள் அங்க போயிட்டு வந்தா எல்லாம் நடந்துருதான்.
நடக்கும்ல. இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா விசுவாசி எல்லாம் இருக்காங்க. எப்படி தெரியுமா? இந்த வாரம் ஒரு ஸ்தலம், அந்த வாரம் ஒரு ஸ்தலம், அதுக்கு அந்த வாரம் ஒரு ஸ்தலம். இது தனியா சுத்தாது. இது ஒரு பேக், இது கூட இன்னொரு பேக், 2 பேக்கும் சேர்ந்து ரப்பர் 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 எல்லா ஸ்தலத்தையும் சுத்தி 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 வாழ்க்கையிலே உருப்படாத கேஸ் இது 2 பேர் தான். அதுவும் உருப்படாது, அது கூட சேர்ந்து இதுவும் உருப்படாது. எப்ப பார்த்தாலும் இந்த சர்ச்சு அந்த சர்ச்சு அந்த சர்ச்சு, அது வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம், திரும்பி 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 திரும்பி. ஐயோ 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 அப்பா, இருக்கீங்களா? ஆமினா, அல்லேலூயா. ஸ்தலத்தின் மேல நாம் வைக்கிற நம்பிக்கை நம் வாழ்க்கையில விடுதலை கொண்டு வராதுன்ற. ஸ்தலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறத நிறுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு போனா தேவ பிரசனம் அப்படியே இறங்கி வருது பாஸ்டர். என்னதே இறங்கி வருதா? தேவ பிரசனம் இறங்கி வருது கிடையாது. தேவ பிரசனம் உள்ள இருந்து வரணும். ஆவியானவர் வெளியே இருந்து கிரியை செய்கிறவர் கிடையாது. ஆவியானவர் உனக்கு உள்ள இருந்து கிரியை செய்கிறவர். இறங்கி வருதாமல்ல, இறங்கி. அல்லேலூயா. ஸ்தலத்தின் மேல நம்பிக்கை வச்சு அங்க இங்கன்னு திரும்பாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெத்தஸ்தா குளத்துல மட்டும் இருங்க. ஏற்ற காலத்துல, ஏற்ற வேளையில, ஏற்ற சமயத்துல உங்களுக்கு தேவையான அனைத்து விடுதலைகளும் இதே பெத்தஸ்தா குளத்துல உங்களுக்கு நடக்கும். இதே பெத்தஸ்தா மூலமா உங்களுக்கு நடக்கும். இந்த பெத்தஸ்தா குளத்துல ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்கு தேவையான அனைத்து அற்புதங்களை அவர் செய்ய அவர் போதுமானவரா இருக்கார். ஸ்தலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறத நிறுத்துங்க. இந்த 2 விசுவாசம் வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரல. ஆனா ஒரு விசுவாசம் ஒருவர் மேல வைக்கிறான். ஒருவர் மேல ஒரு விசுவாசத்தை வைக்கிறான். அவனை படைத்த ரட்சகர் மேல ஒரு விசுவாசத்தை வைக்கிறான். அவனை படைத்த தேவன் மேல ஒரு விசுவாசத்தை வைக்கிறான். அந்த விசுவாசம் அவன் 38 வருஷம் உள்ள கண்ணீர், பாடு, துக்கம், கவலை எல்லாவற்றையும் நொடி பொழுதில் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. அவன் 38 வருஷம் உள்ள எல்லாவற்றையும் நொடி பொழுதில் மாற்றிவிட்டது. எல்லாவற்றையும் நொடி பொழுதில் மாற்றிவிட்டது. தேவ ஜனங்களே, உங்கள் விசுவாசம் உங்கள் ரட்சகர் மேல மட்டும் இருக்கட்டும். ஒரே விஷயத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அவனை அந்த வேதியஸ்தனை கேட்பாங்க, உன்னை குணமாக்குனது யாருன்னு கேட்பாங்க. நீங்க 13-14 வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? தெரியாதுன்னு சொல்லுவான். அவனை விடுவிச்சது இயேசுனே அவனுக்கு தெரியாது. இயேசு சபையில பிரசங்கம் பண்றதை பார்த்துட்டு அப்புறம் ஓடி வந்து சொல்லுவான், என்னை விடுவிச்சது இயேசுரான்னு சொல்லுவான். தெரியாத ஒரு விசுவாசமே அத்தனை பெரிய அற்புதத்தை கொண்டு வர முடியும் என்றால், தேவ ஜனங்களே, தெரியாத ஒரு விசுவாசமே அத்தனை பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் என்றால், உங்க ரட்சகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் தகப்பன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவர் மேல வைக்கிற விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரம்மாண்டமான அற்புதத்தை அது கொண்டு வர போகிறது. உங்கள் விசுவாசத்தை உங்கள் ரட்சகர் மேல மட்டும் வைத்து விடுங்க. உங்கள் வாழ்க்கையில விடுதலைகள் நிச்சயமா நடக்கும். முதலாவது நான் சொன்னேன், விடுதலை ஸ்தலத்தை விட்டு விடாதீங்க நான் சொன்னேன். 2வது நான் சொன்னேன், விருப்பத்தை விட்டு விடாதீங்க நான் சொன்னேன். 3வது நான் சொன்னேன், பிரயாசத்தை விட்டு விடாதீங்கன்னு சொன்னேன். 4வது நான் சொன்னேன், விசுவாசத்தை விட்டு விடாதீங்கன்னு சொன்னேன். இந்த 4 காரியம் அந்த வியாதியஸ்தனுக்குள்ள இருந்தது. அவன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு இந்த 4 காரியத்தை நான் இன்றைக்கு இந்த 4 காரியத்துக்காக என்ன அர்ப்பணிக்க போறேன், ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்றவங்க எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன்.